நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நண்பர்களுடன் டீ கடை முன்பு நின்று கொண்டிருந்த சி கிரேட் ரவுடி திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த கும்பல். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தலைதெறிக்க ஓடிய ரவுடி விடாமல் விரட்டி சென்று வெட்டி சாய்த்த பயங்கரம். ஜாமீனில் வெளிவந்த சில நாட்களிலேயே ஸ்கெட்ச் போட்டு கருவறுத்தது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? எப்பவும் பரபரப்பாகவே இருக்கிற சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஒரு டீ கடைக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு சி கிரேடு சரித்திர பதிவேடு குற்றவாளி அருண்குமார். அப்போ அங்க பைக்ல வந்த ஒரு கும்பல் கையில அரிவாளோட அருண்குமாரை பார்த்து முறைச்சிட்டே நெருங்கி வந்திருக்காங்க. நம்மளை கொல்லதான் வராங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அருண்குமார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலைதெறிக்க ஓடி இருக்காரு. ஆனாலும் விடாம துரத்திட்டு போய் சுத்து போட்ட கும்பல் கத்தி, கம்பி, அருவான பயங்கர ஆயுதங்களால அருண்குமாரோட தலை, கழுத்து, கைன்னு சரமாரியா வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கு. தகவல் கிடைச்சு அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த அருண்குமாரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அருண்குமார் இறந்து 15 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி சாலையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அருண்குமாரை கொலை பண்ணது யாரு? வெட்டி கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? முன்விரோதம் எதுவும் காரணமாங்கிற பல கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க. அருண்குமாரை கொலை பண்ணவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. அதுல அருண்குமாரை 6 பேர் துரத்திட்டு போய் கொலை பண்ணது பதிவாகிறதே தவிர அவங்களோட முகம் சரியா தெரியல. அதனால கொலை நடந்தப்ப அருண்குமார் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அருண்குமாரை கொலை பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில இருந்து 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற கண்ணபிரான் தெருவை சேர்ந்த அருண்குமார் மேல அடிதடி, கொள்ளைன்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில் இருக்கு. தான் ஏரியால பெரிய ரவுடின்னு சொல்லி தெருவுல உள்ளவங்க கிட்ட கெத்து காட்டிக்கிட்டு அடிக்கடி தகராறுலயும் ஈடுபட்டு இருந்திருக்காரு அருண்குமார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வந்த அருண்குமார் மார்ச் 15ஆம் தேதி இரவு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கிற டீ கடைக்கு போலாம் வா மச்சான்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேரும் பக்கத்துல உள்ள கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு கடை வாசல்ல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரே பைக்ல வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ அந்த வழியா பைக்ல வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அருண்குமார் போன பைக் மீது மோதிர மாதிரி வந்திருக்கு. அந்த கும்பல் அப்போதான் ஜிஎஸ்டி சாலையில மது குடிச்சிட்டு ஃபுல் போதையில பைக்கை ஓட்டிட்டு போயிருந்திருக்கு. பைக்கு மோதிர மாதிரி வந்ததுனால டென்ஷனான அருண்குமார் போதையில இருந்தவங்கள சரமாரியா தாக்கியிருக்காரு. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போனவங்க எங்க மேலேயே கை வச்சிட்டியா, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யார வேணும்னாலும் கூட்டிட்டு வா, நான் இதே இடத்துல நிக்கிறேன்னு சவால் விட்டுருக்காரு அருண்குமார். உடனே தாக்குதலுக்கு ஆளான அந்த கும்பல் பல்லாவரம் மாட்டு தொட்டியில இருக்கிற தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. மச்சான், எங்க மேல ஒருத்தன் கை வச்சுட்டான், அவன் கதையை முடிக்கணும், சீக்கிரம் வாங்கடான்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே அருவா, கம்பின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி சாலைக்கு வந்திருக்குது அந்த கும்பல். அப்போ டீ கடை கிட்ட இருந்து நகராம இருந்த அருண்குமாரை 6 பேரும் சேர்ந்து தலை, கழுத்துன்னு சரமாரியா வெட்டி போட்டுட்டு கண்ணிமிக்கிற நேரத்தில் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்த அருண்குமார் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிட்டாரு. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் உண்மையிலேயே அருண்குமாரை மோதல் தகராறுல தான் கொலை பண்ணியிருக்காங்களா, இல்ல பழிக்கு பழி வாங்குறதுக்காக வேற யாரோட தூண்டுதல்ல இந்த கொலை நடந்துச்சாங்கிற பல்வேறு கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. ஆனா தப்பிச்சு போன 6 பேரையும் பிடிச்சு விசாரிச்சாதான் உண்மை முழுசா வெளியே வரும்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவு.